தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு கண்டிப்பாக நீதி வழங்க கோரி மாணவர் மற்றும் மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுடன் பல்கலைக்கழக பதிவாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த சம்பவத்தில் மாணவிக்கு உரிய நீதி கண்டிப்பாக வழங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கள நிலவரத்தை சொல்லுங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, மாணவ மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டை வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் இணைந்து அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயிலில் முற்றுகை போராட்டம் நடத்தி வந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நீடித்தது. முதலில் முற்றுகை போராட்டமாக நடத்திய மாணவர் சங்கத்தினர் அதன் பிறகு தர்ணா போராட்டமாக மாற்றினார்கள். நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து அவர்கள் கோஷங்களை எழுப்பியபடி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக நுழைவாயில் பகுதி கதவு முழுமையாக பூட்டப்பட்டது. யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இந்த சம்பவத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான விரிவான தகவல்களை தங்களுக்கு அளிக்க வேண்டும். மேலும் எங்களுடன் பாதுகாப்பு அம்சங்களில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்வதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கோஷமாக அவர்கள் முன்வைத்து இருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அது மட்டுமல்லாமல் நேரடியாக வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவாளருடைய அறிக்கையையும் அவர்களிடம் காண்பித்து அதை விவரமாக பேசினார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினுடைய விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது தற்காலிகமாக இந்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபடுத்த வேண்டும். கண்காணிப்பு கேமராக்கள் முழுமையாக பொருத்தப்பட்டு அது சரியான முறையில் செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என பல்வேறு அம்சங்களை கோரிக்கைகளாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளரிடம் மாணவர் சங்கத்தினர் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்த பிறகு முழுமையான தகவல்கள் தங்களுக்கு அளிக்கப்படும் என்று பதிவாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாணவர் சங்கத்தினர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.